ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துன்னா டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஸ்பேர் கியர் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்பேர் கியர். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்றது வந்துன்னா ஃபைண்ட் ஸ்பீட் ரேஷியோ. ஸோ ஸ்பீட் ரேஷியோ ஆர் கியர் ரேஷியோ I is equal to Z2 divided by Z1 is equal to N1 divided by N2. ஸோ Z1 அப்படின்னா வந்துன்னா நம்பர் ஆஃப் டீத் இன் தி பினியன், Z2 அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் டீத் இன் தி கியர். ஸோ கியர் ஆர் வீல் அப்படின்றது வந்து சொல்லலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா N1ன்றதுனா ஸ்பீட் ஆஃப் தி பினியன், N2 அப்படின்றது வந்து ஸ்பீட் ஆஃப் தி கியர். ஸோ கொஸ்டினில் வந்துன்னா N1 N2 வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஐயோட வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இன் கேஸ் இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் டேரெக்டாக ஐயோட ஸ்பீட் ரேஷியோட வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. சில கொஸ்டின் வந்து ஐயோட வேல்யூ கொடுக்கல, என்னோட வேல்யூ வந்து கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து ஐயோட வேல்யூ வந்து ஒன்றுன்னு வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா மெட்டீரியல் ஃபார் கியர் அண்ட் பினியன். ஸோ நமக்கு வந்து கியர் அண்ட் பினியன் வந்து நமக்கு வந்து மெஷ் ஆக போகுது. ஸோ ரெண்டு இதோட வந்துன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ மெட்டீரியல் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறோன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.4 டேபிள் 5 சரியா. ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.4 டேபிள் 5 வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஆஃப் கியர் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்கமெண்டட் காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஃபார் பினியன் அண்ட் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து கியர் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துன்னா சர்ஃபேஸ் ஹார்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் மேட்டிங் கியர்ஸ் பினியன் அண்ட் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பினியன் அண்ட் வீல் காம்பினேஷனுக்கு என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஸோ நமக்கு வந்து பினியனோட இது வந்துன்னா கார்பன் 45 கார்பன் ஸ்டீல் 45 அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கேஸ்ட் ஸ்டீல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி என்ன வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ என்ன காம்பினேஷன் மெட்டீரியல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து என்னன்னா ஸோ இந்த டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.4 டேபிள் 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுனா கியரோட மெட்டீரியல்ஸ், கியர் அண்ட் பினியனோட மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனா மெட்டீரியல் ஆஃப் தி பினியன். சில பினியனோட மெட்டீரியல் வச்சு தான் நம்ம வந்து டிசைன் கால்குலேஷன்ஸ் வந்து இது பண்ணுவோம். ஸோ வீலோட மெட்டீரியல் வந்து நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். மெயினாக வந்து என்ன பினியனோட மெட்டீரியல் வச்சு தான் நம்ம வந்து டிசைன் கால்குலேஷன் வந்து கேரி அவுட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டூத் ப்ரொஃபைல் அண்ட் ப்ரெஷர் ஆங்கிள். ஸோ என்ன டூத் ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரெஷர் ஆங்கிள் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக வந்துன்னா இன்வெர்ட் ப்ரொஃபைல் வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ டூத் ப்ரொஃபைல் இருந்தோம்னா இன்வெர்ட் ப்ரொஃபைல் வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ப்ரெஷர் ஆங்கிள் வந்து எதர் வந்து என்ன 14.5 டிகிரி ஆர் 20 டிகிரி வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிப்போம். சரியா. ஸோ தேர்ட் ஸ்டெப் அப்படின்னா டூத் ப்ரொஃபைல் அண்ட் ப்ரெஷர் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் டார்க். ஸோ அதுக்கு வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.15 டேபிள் 13 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து இருக்குது. சரியா. ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.15 டேபிள் 13 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ MT இஸ் ஈக்குவல் டு 97420 கிலோவாட் டிவைடட் பை N. ஸோ MT அப்படின்றது வந்து நாமினல் ட்விஸ்டிங் மொமெண்ட் டிரான்ஸ்மிட்டட் பை பினியன். ஸோ கிலோவாட் அப்படின்றது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க பவர். ஸோ என்னன்றது வந்துன்னா ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி பினியன். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ MT இஸ் ஈக்குவல் டு 97420 கிலோவாட் டிவைடட் பை N. ஸோ இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.15 டேபிள் நம்பர் 13 வந்து இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது வந்து என்னென்னா ஃபிஃப்த் ஸ்டெப் அப்படின்றது வந்துன்னா கால்குலேஷன் ஆஃப் டிசைன் டார்க். ஸோ அதுக்கு வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8 அதே பேஜில் வந்துன்னா டேபிள் 13 and 14 வந்து என்ன ஃபார்முலா இருக்குது. ஸோ டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் சரியா வித்தின் ப்ராக்கெட் MT அப்படின்றது வந்துன்னா ஸோ MT வித்தின் ப்ராக்கெட் வந்துன்னா MT இன்ட்டு KD இன்ட்டு K சரியா. ஸோ இந்த KD அப்படின்றது வந்துன்னா டைனமிக் லோட் ஃபேக்டர். ஸோ K அப்படின்றது வந்துன்னா லோட் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஸோ இந்த வந்து வித்தின் ப்ராக்கெட் MT அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ MT அப்படின்றதுனா நாமினல் ட்விஸ்டிங் மொமெண்ட். ஸோ இது வந்து கால்குலேட் பண்ணுற போது ஃபஸ்ட் வந்து இனிஷியலாக இருந்ததுன்னா KD வேல்யூ வந்துன்னா 1.3 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கலாம். அதுனா டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட். ஸோ ஃபஸ்ட் வந்துன்னா ஸோ ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்துன்னா வெறும் MT மட்டும் கால்குலேட் பண்ணால் அது வந்து நார்மல் ட்விஸ்டிங் மொமெண்ட்டு. ஃபிஃப்த் ஸ்டெப்பில் வந்து என்னன்னா நமக்கு வந்து என்ன டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரி. அது வந்து MT இன்ட்டு KKD. ஸோ KKD அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதோட இனிஷியல் வேல்யூ வந்து 1.3 அப்படின்றது வந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கேன்றது வந்துன்னா லோட் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், KD அப்படின்றதுனா டைனமிக் லோட் ஃபேக்டர். ஸோ இனிஷியலாக வந்து என்னன்னா KKDயோட வேல்யூ வந்து 1.3ன்றது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் சிக்ஸ்த் ஸ்டெப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கால்குலேட் ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13A ஓகே பேஜ் நம்பர் 8.13A அண்ட் 8.14 வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ பேஜ் நம்பர் 8.13A பேஜ் நம்பர் 8.13A ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸ் EQ இஸ் ஈக்குவல் டு 2 into E1 E2 டிவைடட் பை E1 plus E2. ஸோ இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இது வந்து என்ன ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா. ஸோ இந்த பேஜ் நம்பர் 8.14 வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8.14 டேபிள் 9 வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் அது மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பினியனுக்கு வந்து ஸ்டீல் மெட்டீரியல் இருந்தால் E1ஓட வேல்யூ
அதோட யங்ஸ் மாடலஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா வீல் ஆர் கியர் அதோட மெட்டீரியல் வந்து ஸ்டீல், கேஸ்டியான், பிரான்ஸ், நைலான். ஸோ அதோட மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்துன்னா ஈட்டோட வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா யங்ஸ் மாடலஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடலஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துன்னா போத் பினியன் அண்ட் வீல் வந்துன்னா நமக்கு வந்து ஸ்டீல் மெட்டீரியலாக இருந்துச்சு. போத் பினியன் அண்ட் வீல் வந்து நமக்கு வந்து ஸ்டீல் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், டேரெக்டாக ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடலஸ் வேல்யூ 2.15 × 10⁶ எடுத்துக்கிறோம். ஸோ வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் பினியன் அண்ட் வீலுக்கு வந்துன்னா ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடலஸ் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ என்னன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13 8.14 இருந்ததுன்னா ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடலஸ் வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுறது. சரியா? ஸோ கால்குலேட் ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடலஸ் வேல்யூ. ஸோ ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடலஸ் இஸ் ஈக்குவல் டு EQ இஸ் ஈக்குவல் டு 2 × E1 E2 டிவைடட் பை E1 + E2. ஸோ இது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.14 டேபிள் 9 வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா கால்குலேட் சை இஸ் ஈக்குவல் டு B/A. பின்றது வந்துன்னா ஃபேஸ் வித், ஏன்றது வந்துன்னா சென்டர் டிஸ்டன்ஸ். சரியா? பின்றது வந்து ஃபேஸ் வித், ஏன்றது வந்து சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இனிஷியலாக வந்து சையோட வேல்யூ வந்துன்னா இன் பிட்வீன் 0.2 and 0.4. ஸோ இன் பிட்வீன் 0.2 and 0.4 வந்து என்னன்னா நம்ம வந்து சையோட வேல்யூஸ் வந்து எடுத்துக்கலாம். சை இஸ் ஈக்குவல் டு 0.2 to 0.4. ஸோ இந்த வேல்யூஸில் வந்து இன் பிட்வீனில் வந்து நம்ம வந்து சையோட வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா 8th ஸ்டெப் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். சரியா? கால்குலேட் டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அதோட நோட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா σc. ஸோ இது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.16 டேபிள் நம்பர் 16 வந்து இருக்குது. ஸோ இது ஃபார்முலா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.16 டேபிள் நம்பர் 16 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ σc இஸ் ஈக்குவல் டு CB × HB × KCL. சரியா? இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்னன்னா CR × HRC × KCL. ஸோ நமக்கு வந்து கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரினல் ஹார்னஸ் கொடுத்துருக்காங்களா. HRC அப்படின்றது HB அப்படின்றதுனா பிரினல் ஹார்னஸ், HRC அப்படின்றதுனா ராக்வெல் ஹார்னஸ். நமக்கு வந்து கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரினல் ஹார்னஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை ராக்வெல் ஹார்னஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த CB and CR அப்படின்றதுனா கோஎஃபிஷியன்ட் டிபெண்டிங் அப்பான் தி ஹார்னஸ். அந்த CB and CRன்றதுனா கோஎஃபிஷியன்ட் டிபெண்டிங் அப்பான் தி சர்ஃபேஸ் ஹார்னஸ். அது வந்து நமக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஹார்னஸ் அப்படி இருக்குன்றது. ஸோ இந்த டேபிள் 16 வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 16 கோஎஃபிஷியன்ட் CB and CR ஓட வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலத்தில் வந்தோம்னா மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மெட்டீரியலோ அதுக்கேற்ற மாதிரி CB or CR வேல்யூ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் அதுக்கான என்ன ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ எதர் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இது பண்ணி மெட்டீரியல் இது பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் வந்து சர்ஃபேஸ் ஹார்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் ஹார்னஸ் வந்துன்னா பிரினல் ஹார்னஸ், ராக்வெல் ஹார்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மெட்டீரியல் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல் அண்ட் அலாய் ஸ்டீல்ஸ்க்கு வந்து பிரினல் ஹார்னஸ் லெஸ் தென் 350 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்னது CBயோட வேல்யூ வந்து 25 அப்படின்றது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரினா வேரியஸ் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து CB or CRோட வேல்யூ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வேல்யூமே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து CB ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து CR கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் தி மெட்டீரியல் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்தோம்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், CB and CRோட வேல்யூஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, இந்த HB and HRC அப்படின்றதுனா ஹார்ட்னஸோட வேல்யூ வந்துன்னா பிரினல் ஹார்னஸா இல்லை ராக்வெல் ஹார்னஸா, அதுக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தாலும் ஓகே, இல்லை இதுலேருந்து எடுத்துக்கலாம். சரியா? கொஸ்டின்லேருந்து கொடுத்துருந்தா டேரெக்டாக அதுலேருந்து எடுத்து எழுதிக்கிறோம். இந்த டேபிள் காலத்தில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். சர்ஃபேஸ் ஹார்னஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் வந்துன்னா KCL. ஸோ KCL அப்படின்றதுனா லைஃப் ஃபேக்டர். அது வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் டேட்டா புக்கில் வந்துன்னா பேஜ் நம்பர் 8.17 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லைஃப் ஃபேக்டர் அப்படின்றது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.17 டேபிள் 17 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைஃப் ஃபேக்டர் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து என்ன மெட்டீரியல் பொறுத்து. சரியா? ஸோ ஸ்டீலாக இருந்துச்சுன்னா அதோட சர்ஃபேஸ் ஹார்னஸாக இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து லைஃப் ஃபேக்டர் அப்படின்றது இப்போ வந்து greater than 10⁻7 இருந்துச்சுன்னா அதோட லைஃப் ஃபேக்டர் வந்து என்ன 1 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இதே வந்து கேஸ்டைனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஸோ வேரியஸ் மெட்டீரியலுக்கு வந்து என்ன நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பொறுத்து. சரியா? லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸை பொறுத்து நம்ம வந்து லைஃப் ஃபேக்டர் KCLோட வேல்யூ வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ஸோ இங்கே வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? ஸோ σc அப்படின்றது வந்துன்னா டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ CB and CRோட வேல்யூஸ் வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் டேபிள் 16 வந்து எடுத்துக்கிறோம். 8.16 டேபிள் 16 எடுத்துக்கிறோம். அண்ட் HBயோட வேல்யூஸ் வந்து கொஸ்டின் HB or HRC வேல்யூ வந்து என்ன இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் அப்பான் நம்ம கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரினல் ஹார்னஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை ராக்வெல் ஹார்னஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பொறுத்து ஆர் மெட்டீரியல் பொறுத்து வந்தோம்னா இதை பிரினல் ஹார்னஸா இல்லை ராக்வெல் ஹார்னஸான்னு சூஸ் பண்ணிட்டு ஸோ அந்த வேல்யூஸ் வந்து இங்கே எதர் கொஸ்டினை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆர்
இந்த டேபிள் வந்து என்ன ஹார்னஸ் வேல்யூ வந்து எடுத்துக்கிட்டு தென் கேசிஎல்ன்றது லைஃப் ஃபேக்டர். அது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.17 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேபிள் 17 வந்து இருக்குது. ஸோ பேஸ்ட் அப்பான் தி மெட்டீரியல் வந்து லைஃப் ஃபேக்டர் வேல்யூ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ லைஃப் ஃபேக்டர் வேல்யூ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னன்னா டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ வந்து என்ன 8th ஸ்டெப் அப்படின்றதுனா கால்குலேட் டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ சிக்மா சி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் நம்பர் 9 வந்து என்ன கால்குலேட் சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13 வந்து இருக்குது. சரி, இந்த ஃபார்முலா வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13 வந்து இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 8.13 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து என்ன நம்ம வந்து கியர் டிசைன் பண்ணுறதுனா ஸ்பர் கியர் தான் டிசைன் பண்ணுறோம். ஸோ ஏ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு I ± 1 cubic root of 0.74 divided by sigma c into E into mt divided by I into psi. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் டிசைனிங் அப்படின்றதுக்கு வந்து. ஸோ இதில் வந்து 2 இருக்குது, ஒன்று டிசைனிங் ஒன்று இருக்குது, ஃபார் செக்கிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம டிசைனிங் தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நமக்கு வந்து ஸ்பர்கியருக்கு இந்த ஃபார்முலா ஏ அப்படின்றது வந்து சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து சென்டர் டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, இன்னொன்று வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து என்னென்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. சரி, எப்போ இந்த ப்ளஸ் யூஸ் பண்ணணும், எப்போ இந்த மைனஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ எக்ஸ்டர்னல் கியரிங் கேஸஸ்க்கு வந்து நம்ம வந்து I+ வந்து யூஸ் பண்ணுவோம், I+1. ஓகே, இதே வந்து இன்டர்னல் கியரிங் கேஸஸ்க்கு வந்து மைனஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ I-1. சரி, எக்ஸ்டர்னல் கியரிங்னா I+1, இன்டர்னல் கியரிங்னா I-1. ஸோ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ வந்துன்னா எக்ஸ்டர்னல் கியரிங்னா நமக்கு வந்துன்னா I+1 வந்து யூஸ் பண்ணிக்கணும். இன்டர்னல் கியரிங்னா I-1. சரியா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ப்ளஸ்ன்றது வந்து எக்ஸ்டர்னல் கியரிங், மைனஸ்ன்றது வந்து இன்டர்னல் கியரிங். சரியா, நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா கால்குலேட் தி டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா பி வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து டேட்டா இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.18 வந்து இருக்குது. சரியா, பேஜ் நம்பர் 8.8 வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.18 வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு 1.4 divided by n into KBL into KC divided by K sigma into sigma minus 1. சரியா, ஸோ இந்த 1.4 divided by n என்னன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ என்னன்றது வந்துன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ முன்னாடி ஒரு ஃபார்முலா வந்து என்னென்னு யூஸ் பண்ணேன், அது வந்து ஸ்பீட் ஆஃப் தி பினியன். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. நெக்ஸ்ட் அப்படின்றதுனா கேபிஎல்ன்றதுனா லைஃப் ஃபேக்டர் ஃபார் பெண்டிங். லைஃப் ஃபேக்டர் ஃபார் பெண்டிங். K sigma அப்படின்றதுனா ஃபிலட் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். சிக்மா -1 எண்டூரன்ஸ் லிமிட். ஓகே, ஸோ வந்துன்னா ஸோ வந்துட்டு சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு 1.4 into KBL divided by n into K sigma into sigma -1. சரி, அந்த ஃபர்ஸ்ட் வந்துன்னா கேபிஎல் வந்து பார்க்கணும். ஸோ கேபிஎல் வந்துன்னா லைஃப் ஃபேக்டர் ஃபார் பெண்டிங் டேபிள் வந்து 22ல். சரியா, டேபிள் வந்து 22ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.20 வந்து பார்த்தீங்கன்னா கேபிஎல். ஸோ வந்து என்ன பேஸ்ட் அப் ஆன் தி மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் ஸ்டீலா கேஸ்டான்னு ஏற்ற மாதிரி வந்துன்னா கேபிஎலோட வேல்யூஸ் வந்து பேஸ்ட் அப் ஆன் தி நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். ஸோ சர்ஃபேஸ் ஹார்னஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துன்னா கேபிஎலோட வேல்யூ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். கேபிஎல் அப்படின்றதுனா லைஃப் ஃபேக்டர் ஃபார் பெண்டிங். இது வந்து பேஜ் நம்பர் டேபிள் 22ல் பேஜ் நம்பர் 8.20 வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்றது வந்துன்னா K சிக்மா. ஸோ ஃபிலட் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அது வந்து டேபிள் 21ல். சரியா, ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் ஃபார் ஃபில்லட். ஸோ இது வந்து டேபிள் 21லேருந்து பார்க்குறோம். சரி வந்துன்னா மெட்டீரியல் லெஃப்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் தி மெட்டீரியல் அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்துன்னா நம்ம வந்து வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ மேஜரான வந்து என்ன நம்ம வந்து 0 ≤ x இந்த 0.1 இந்த மேக்ஸிமம் இந்த இதுதான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். 0x ≤ x ≤ 0.1. ஸோ இந்த இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பேஸ்ட் அப்பான் தி மெட்டீரியல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், K சிக்மாவோட வேல்யூஸ் எல்லாம் இதில் இருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். என்ன மெட்டீரியலோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துன்னா ஸ்டீல் கேஸ் கார்டன்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு K சிக்மாவோட வேல்யூ வந்துன்னா 1.2 வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றது வந்துன்னா என்னன்றது வந்துன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்றது வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.19 வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 20லேருந்து இது பண்ணுறோம். சரியா, பேஜ் நம்பர் 8.19 டேபிள் 20லேருந்து ஸோ பேஸ்ட் அப்பான் தி மெட்டீரியல் அதுக்கப்புறம் வந்துன்னா மோட் ஆஃப் மேனுஃபேக்சர். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் வந்துன்னா கேஸ்டிங் ப்ராசஸ் மூலிமா வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது கியர் வந்து என்ன கியரோட மெட்டீரியல் வந்து ஸ்டீலு, அது வந்து கேஸ்டிங் ப்ராசஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. எய்தர் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணலையா அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ வந்து இதில் வந்து 3 மோட் ஆஃப் மேனுஃபேக்சருக்கு ஒன்று வந்து கேஸ்ட், இன்னொன்று வந்து கேஸ்ட் ஆர் ஃபோர்ஜ்டு, இல்லை வந்து 4 நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஜ் கண்டிஷன்.
சரியா. ஸோ பேஸ்ட் அப்பான் தி மோட் ஆஃப் மேனுஃபேக்சர் அண்ட் பேஸ்ட் அப்பான் தி மெட்டீரியல் அண்ட் பேஸ்ட் அப்பான் தி ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் நம்ம வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ என்னோட வேல்யூ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இது வந்துன்னா பேஜ் நம்பர் 8.19 டேபிள் 20 வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா σ-1. ஸோ σ-1ன்றது வந்து எண்டூரன்ஸ் லிமிட் ஸ்ட்ரெஸ். ஓகே, σ-1 வேல்யூ வந்து எப்படி செலக்ட் பண்ணோம்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.19 டேபிள் 19 வந்து பார்க்குறோம். சரி, ஸோ மெட்டீரியல் வந்து இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஜ் ஸ்டீல், கேஸ்ட் ஸ்டீல், அலாய் ஸ்டீல், கேஸ்ட் அயர்ன். ஸோ பேஸ்ட் அப்பான் தி மெட்டீரியல் σ-க்கு வந்து நமக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஸோ 0. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஜ் ஸ்டீலாக இருந்துச்சுன்னா 0.25 σu + σy + 500. σu அப்படின்னா அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ், σy அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஸோ வந்து இந்த ஃபார்முலா வந்து என்னன்னா நமக்கு வந்து எல்லா இதுவுமே வந்தோம்னா டேட்டா புக்கில் இருந்துன்னா இந்த பேஜ் நம்பர் 8.19 பேஜ் நம்பர் 8.20 வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன பேஸ்ட் அப்பான் அந்த ஃபார்முலாவுக்கு வந்துன்னா எல்லா வேல்யூஸும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து σb வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வந்து KBL அப்படின்றனா லைஃப் ஃபேக்டர் ஃபார் பெண்டிங், K சிக்மா அப்படின்றனா ஃபில்லட் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், என்னன்றது வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, σ-ன்றதுனா எண்டூரன்ஸ் லிமிட் ஸ்ட்ரெஸ். இந்த ஃபார்முலா வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.18 வந்து இருக்குது. ஸோ அந்த டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.18 இந்த ஃபார்முலா வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு என் KBL, K சிக்மா, K-1. ஸோ அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு டேபிள் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு டேபிள்லேருந்து என்ன வேல்யூஸ் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நமக்கு வந்துட்டு ஸ்டெப் 10 வந்து என்னது டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து ஸ்டெப் 10. நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா டிட்டர்மைன் மினிமம் வேல்யூ ஆஃப் மாடியூல். இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13 இந்த ஃபார்முலா இருக்குது. டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13 வந்து பார்த்தீங்கன்னா பர் கியர் m = m ≥ 1.26 cubic root of mt divided by y into sigma b psi m into z1. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா மாடியூல் வந்து mன்றதுனா மாடியூல். ஸோ மாடியூல் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் ஒய் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர். இந்த ஈக்குவேஷன் வந்து என்னென்னா ஒய் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ அது வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.53 வந்து டேபிள் 40 வந்து இருக்குது. சரியா, டேபிள் 8.53 டேபிள் 40 வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8.53 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8.53 டேபிள் 40 வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டீத் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 14.5 டிகிரி ஃபுல் FD அப்படின்றதுனா ஃபுல் டெப்த்து. அதுக்கப்புறம் வந்து 20 டிகிரி கொடுத்துருக்காங்க. FD அப்படின்றது ஃபுல் டெப்த்து, 20 டிகிரி ஸ்டப்பு. சரியா, ஸோ பேஸ்ட் அப்பான் தி ப்ரெஷர் ஆங்கிள் வந்து என்ன பண்ணுறோம் நம்பர் ஆஃப் டீத்துக்கு பேஸ்ட் அப்பான் தி ப்ரெஷர் ஆங்கிள் நம்ம நம்பர் ஆஃப் டீத்துக்கு வந்து என்னன்னா ஒய்யோட வேல்யூ வந்துன்னா ஒய்ன்றது ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 8.53 டேபிள் 40 வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றது வந்துன்னா நெக்ஸ்ட் வந்து Z1 வேல்யூ. ஸோ Z1 அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் டீத் அண்ட் தி பினியன். ஸோ இனிஷியலாக வந்து Z1ன்றது வந்து 18 to 25 அப்படின்றது வந்து நமக்கு வந்து இனிஷியலாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரியா, நமக்கு வந்து கொஸ்டின் வந்து Z1 வேல்யூ வந்து நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுக்கலன்னா 18 to 25 இந்த இன்பிட்வீனில் வந்து எனி ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். Z1 வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அப்படின்றது சைஎம் அப்படின்றதுனா B/m. Bன்றதுனா ஃபேஸ் வித், எம்ன்றது மாடியூல். ஸோ இனிஷியலாக வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா சைஎம் = 10 அப்படின்றது வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இனிஷியலாக வந்து சைஎம் = 10 அப்படின்றத வந்து அசியூம் பண்ணிட்டு ஸோ டோட்டலாக எல்லா வேல்யூஸ் Z1ன்றது வந்துன்னா நம்பர் ஆஃப் டீத் அண்ட் தி பினியன். ஸோ இனிஷியலாக வந்து 18 to 25. அடுத்து சைஎமோட வேல்யூ வந்து சைஎமோட வேல்யூ வந்து இனிஷியல் 10ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். தென் ஒய்ன்றது ஃபார்ம் ஃபேக்டர், சிக்மா பி வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம் மாடியூல் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாடியூல் வந்து கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் மாடியூல் வந்து செலக்ட் பண்ணிடணும். ஸோ ஸ்டாண்டர்ட் மாடியூல் வந்து எங்கே செலக்ட் பண்ணணும்னா பேஜ் நம்பர் 8.2 டேபிள் 1 நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ பேஜ் நம்பர் 8.2 டேபிள் 1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துன்னா ரெக்கமெண்டட் சீரிஸ் ஆஃப் மாடியூல் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ல வந்து இருக்குது. சரியா, ஸோ ப்ரிஃபர்டு மாடியூல் இருந்தால் 1.25. ஸோ அதில் வந்து 3 இது இருக்குது. சரியா, ப்ரிஃபர்டு அப்படின்றது ஃபர்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் சாய்ஸ் 2, சாய்ஸ் 3. இந்த 3ல் வந்துன்னா நமக்கு வந்து எந்த வேல்யூ மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து எனக்கு மாடியூலோட வேல்யூ இருந்தால் 3.5 வந்து வருது. சரியா, ஸோ 3.5னா நெக்ஸ்ட் ஹையஸ்ட் இது வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ 4 வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி வந்தோம்னா சரி இது இந்த 3 சாய்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு சாய்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறோம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். மாடியூல் வந்து இந்த டேபிள் வந்து பேஜ் நம்பர் 8.2 டேபிள் 1 மாடியூல் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம்.
ஓகே. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து டிசைன் கால்குலேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் இருக்க ஃபுல்லாக இருந்தோம்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும்னா பேஸ்ட் அப்பான் தி நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் நம்ம கொஸ்டினில் கொடுத்ததை வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். கியர் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த கியர் டிசைன் பண்ணதை வச்சு இந்த மாடல் வேல்யூ வச்சு ஸோ மாடல் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாடல் வேல்யூ வச்சு மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் தென் வெரிஃபை பண்ணுவோம். நம்ம கால்குலேட் பண்ண டிசைன், அதாவது நம்ம டிசைன் பண்ணது வந்துன்னா கரெக்டாக இல்லையான்றது வந்துன்னா வேலிடேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டீத் இன் தி பினியன். ஸோ இதுக்கு வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.22 டேபிள் 26 வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. 8.22 டேபிள் 26 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து என்ன இது பண்ணிக்காங்க, நம்பர் ஆஃப் டீத் இன் தி பினியன். ஸோ நம்பர் ஆஃப் டீத் அப்படின்றது வந்து பினியன் வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னது, ஸோ மாடிலோடது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஸோ நம்பர் ஆஃப் டீத் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் டீத் இஸ் ஈக்குவல் டு Z1 இஸ் ஈக்குவல் டு 2A டிவைடட் பை M இன்ட்டு I+1. சரியா? ஸோ Z1 இஸ் ஈக்குவல் டு 2A டிவைடட் பை M இன்ட்டு I+1. ஏன்றதுனா சென்டர் டிஸ்டன்ஸு, எம்ன்றதுனா மாடல், சைன்றதுனா ஸ்பீட் ரேஷியோ ஆர் கியர் ரேஷியோ. ஸோ Z1 இஸ் ஈக்குவல் டு 2A டிவைடட் பை M இன்ட்டு I+1. இது வந்துன்னா Z1ன்றது நம்பர் ஆஃப் டீத் அண்ட் தி பினியன் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டீத் அண்ட் கியர் கால்குலேட் பண்ணுறதுக்கு Z2 இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு Z1. ஸோ நமக்கு வந்து என்னன்னா Z1ன்றது வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் டீத் அண்ட் தி பினியன், Z2 அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் டீத் அண்ட் தி கியர். ஸோ Z2 இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு Z1. ஸோ வந்து 12th ஸ்டெப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் டீத் இன் தி பினியன் வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா 13th ஸ்டெப் வந்து நம்பர் ஆஃப் டீத் இன் தி கியர் வந்து கால்குலேட் பண்ணுறோம். Z2 இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு Z1. இது வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.22 வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துன்னா கால்குலேட் தி டயாமீட்டர். ஸோ இந்த ஃபார்மில் வந்துன்னா டேட்டா புக்கில் அதே பேஜில் 8.22 வந்துன்னா டேபிள் 26 இருக்குது. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பிச் டயாமீட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் டயாமீட்டர். ஸோ D1 is equal to M into Z1, D2 is equal to M into Z2 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ D1 அப்படின்றதுனா பிச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி பினியன். ஸோ D2 அப்படின்றதுனா பிச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி கியர். சரியா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து பிச் சர்க்கிள் டயாமீட்டர் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சென்டர் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் இஸ் equal to M into Z1 plus Z2 divided by 2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ D1 அப்படின்றனா பிச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி பினியன். ஸோ D1 இஸ் equal to M into Z1. நெக்ஸ்ட் வந்துன்னா D2ன்றனா பிச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி கியர். D2 இஸ் equal to M into Z2. சென்டர் டிஸ்டன்ஸ் இஸ் equal to எய்தர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், D1 A is equal to D1 plus D2 by 2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆர் M ரெண்டுமே வந்து ஒன்று தான், ரெண்டுமே சேம் தான். A is equal to M into Z1 plus Z2 divided by 2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா டயாமீட்டரோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். பிச் சர்க்கிள் டயாமீட்டரோட வேல்யூ சென்டர் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணதுன்னா ஸோ இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் வந்து என்ன கால்குலேட் பண்ணியிருப்போம்னா இந்த 9th ஸ்டெப்பில் வந்துன்னா நமக்கு வந்து டிசைன் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இதில் வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னா ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ். சரி, இதில் வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னா ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அப்படின்றனா ஸ்டெப் 15 ஃபேஸ் வித் வந்து கால்குலேட் ஆகுதுன்னா ஃபேஸ் வித் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ B is equal to நமக்கு வந்து psi is equal to B by A அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்னொன்று வந்து psi m is equal to B by M அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா? ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா B is equal to psi into A, B is equal to psi m into M. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா பியோட ஃபேஸ் வித்தோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுமே ஃபேஸ் வித் வந்து கால்குலேட் பண்ணுறோம். இந்த ரெண்டு வேல்யூவில் வந்து என்ன எந்த வேல்யூ வந்து ஹையராக இருக்கோ ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம், எந்த வேல்யூ வந்து ஹையராக இருக்கோ அந்த ஃபேஸ் வித் வேல்யூ வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே. இப்போ வந்து இனிஷியலாக இருந்தோம்னா சையோட வேல்யூ வந்துன்னா 0.3 வந்து அசியூம் பண்ணியிருப்போம். சையமோட வேல்யூ வந்துன்னா 10 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இனிஷியலாக அசியூம் பண்ணி வச்சு நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், நமக்கு வந்து ஃபேஸ் இப்போ வந்து சென்டர் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியிருப்போம், மாடியூல் கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறோம்னா ஃபேஸ் வித் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபேஸ் வித் வந்து கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூவில் எந்த வேல்யூ வந்து ஹையராக இருக்கோ ஸோ அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா கால்குலேட் தி பிச் லைன் வெலாசிட்டி. ஸோ பிச் லைன் வெலாசிட்டி வேலை V is equal to pi into D1 into N divided by 60. ஸோ இங்கே வந்தோம்னா D1 அப்படின்றதுனா பிச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி பினியன் இன் மீட்டர். இங்கே வந்து என்னன்னா நம்ம வந்து எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப்ல பிச் லைன் வெலாசிட்டி மட்டும் என்னன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ என்னன்றது வந்துன்னா ஸ்பீட் ஆஃப் தி பினியன். சரி, என்னன்றது வந்துன்னா ஸ்பீட் ஆஃப் தி பினியன். ஸோ சப்ஸ்டிட் பண்ணி பிச் லைன் வெலாசிட்டி Vயோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்டெப் 17ன்றதுனா கால்குலேட் டிசைன் டார்க். சரியா? ஸோ கால்குலேட் டிசைன் டார்க் இது வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ணுறது. நம்ம வந்து டிசைன் பண்ணது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றது வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ணுறது. ஸோ இது வந்து திருப்பி வந்தோம்னா டிசைன் ட்விஸ்டிங் மவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ பேஜ் நம்பர் 8.15 சரி, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.15
இந்த ஃபார்முலா வந்து இருக்குது டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட்டு. ஸோ வந்து எம்டி இஸ் ஈக்குவல் டு வித்தின் ப்ராக்கெட் எம்டி இஸ் ஈக்குவல் டு எம்டி இன்ட்டு கேடி இன்ட்டு கே. ஸோ இனிஷியலாக வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா கேகேயோட வேல்யூ வந்து 1.3 வந்து அசியூம் பண்ணியிருந்தோம். பட் இந்த ஸ்டெப்பில் இருந்தோம்னா கேயோட வேல்யூ அண்ட் கேடியோட வேல்யூ இருந்தோம்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் சரியா. ஸோ கேன்றதுனா லோடு கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். அது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.15 டேபிள் 14 வந்து இருக்குது. தென் கேடி அப்படின்றதுனா டைனமிக் லோட் ஃபேக்டர். அது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.16 டேபிள் 15 வந்து இருக்குது சரியா. ஸோ இப்போ வந்து கேன்றதுனா லோடு கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். இதில் வந்து என்ன பேஸ்ட் அப்பான் தி சைபியோட வேல்யூஸ் பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து கேயோட வேல்யூ வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம் சரியா. சைபியோட வேல்யூஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து கேயோட வேல்யூஸ் வந்து நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா கேடி அப்படின்றதுனா டைனமிக் லோட் ஃபேக்டர். ஸோ இது எப்போனா பேஸ்ட் அப்பான் தி ஐஎஸ் குவாலிட்டி. நமக்கு ஐஎஸ் குவாலிட்டி வந்துன்னா 5 6 அந்த மாதிரி வந்துன்னா பேஸ்ட் அப்பான் தி ஐஎஸ் குவாலிட்டி அண்ட் சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் சரியா. பேஸ்ட் அப்பான் தி ஐஎஸ் குவாலிட்டி, சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் அண்ட் பிட்ச் லைன் வெலாசிட்டி, இந்த 3 இதை வச்சு பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா கேடியோட வேல்யூ வந்து நோட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஸோட குவாலிட்டி வந்துன்னா 6ன்னு எடுத்துக்கிறோம். பிட்ச் லைன் வெலாசிட்டி வந்துன்னா 3 அப்படின்னா ஸோ நமக்கு வந்து என்ன 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன லெஸ் than or equal to 350 ஒன்று இருக்குது, தென் greater than 350 ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்தோம்னா நம்ம வந்து கேடியோட வேல்யூஸ் வந்து நோட் பண்ணுறோம் ஓகே. ஸோ இதில் வந்தோம்னா இந்த வேல்யூஸ் நோட் பண்ணி இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இது வந்துன்னா டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட். இது வந்துன்னா செக்கிங் பண்ணுறது. ஸோ இனிஷியலாக வந்து என்ன ஆல்ரெடி ஒரு ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்துன்னா கேடியோட வேல்யூஸ் வந்து 1.3 அசியூம் பண்ணியிருப்போம். பட் இந்த ஸ்டெப்பில் வந்தோம்னா கேயோட வேல்யூஸும் கேடியோட வேல்யூஸும் வந்தோம்னா அந்த டேபிள் பேஜ் நம்பர் 14ல் பேஜ் நம்பர் 8.15லையும் அண்ட் தென் பேஜ் நம்பர் 8.16 நம்ம வந்து எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா செக் ஃபார் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுதானா செக்கிங் இது ப்ராசஸ்ஸு. இது வந்துன்னா பேஜ் நம்பர் 8.13ல் டேபிள் 8ல் வந்து இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 8.13ல் பேஜ் டேபிள் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் செக்கிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்துன்னா ஒரு டிசைனிங்க்கு வந்து ஃபார்முலா இருக்குது, தென் ஃபார் செக்கிங்க்கு வந்து தனியார் ஃபார்முலா இருக்குது. ஸோ சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு 0.74 I + or - 1 டிவைடட் பை A ஸ்கொயர் ரூட் ஆஃப் I + or - 1 டிவைடட் பை I இன்ட்டு B இன்ட்டு E இன்ட்டு MT ஓகே. இந்த ஃபார்முலா வந்தோம்னா இட் ஷுட் பி லெஸ் than or equal to சிக்மா சி சரியா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் ஓகே. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். இங்கே வந்தோம்னா இட் ஷுட் பி லெஸ் than தி சிக்மா சி. நமக்கு வந்து இந்த சிக்மா சி வித்தின் சிக்மா சியோட வேல்யூட நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். அப்போ தான் வந்துன்னா டிசைன் வந்து சேஃபாக இருக்கும் ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். இது வந்தோம்னா அடுத்த ஸ்டெப். இது வந்து செக்கிங் ப்ராசஸ்ஸு. ஸோ இங்கன்னா 0.74 I இன்ட்டு I + or - 1. ஸோ + or - 1ன்றதுனா ப்ளஸ்ன்றதுனா ஃபார் எக்ஸ்டர்னல் கியரிங், மைனஸ்ன்றதுனா ஃபார் இன்டர்னல் கியரிங். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்தோம்னா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை தான் செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து டிசைன் வந்து சேஃப். இப்போ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா டிசைன் வந்து நாட் சேஃப். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபேஸ் வித்தோட வேல்யூ வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் சரியா. ஃபேஸ் வித்தோட வேல்யூ வியோட வேல்யூ வந்தோம்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதை வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்துன்னா கண்டிஷன் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும் ஓகே. ஸோ இது வந்து செக் ஃபார் கம்ப்ரசிவ் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற பார்த்தீங்கன்னா செக் ஃபார் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து இந்த ஃபார்முலா வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13Aல டேபிள் 8ல் வந்து இருக்குது. 8.13Aல டேபிள் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் செக்கிங்க்கு வந்துன்னா சிக்மா B is equal to I + or - y டிவைடட் பை A இன்ட்டு M இன்ட்டு B இன்ட்டு Y இன்ட்டு M லெஸ் than or equal to சிக்மா B சரியா. வித்தின் ப்ராக்கெட்டில் சிக்மா B. ஸோ இந்த இது வந்தோம்னா நமக்கு வந்து இந்த கண்டிஷன் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றது வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். லெஸ் than or இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்னன்னா டிசைன் வந்து சேஃப். லெஸ் than or equal to இருந்துச்சுன்னா டிசைன் வந்து சேஃப். ஆர் greater than இருந்துச்சுன்னா டிசைன் வந்து நாட் சேஃப். அப்போ வந்து என்ன பண்ணால் பியோட வேல்யூ வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகே. ஸோ இது வந்துன்னா இது அடுத்த செக்கிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி வேலிடேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்தோம்னா சிக்மா பியோட வந்து செக் பண்ணுறோம் சரியா. ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். 18th ஸ்டெப்பில் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து செக் பண்ணியிருப்போம். 19th ஸ்டெப்பில் இருந்தோம்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்தோம்னா 20th ஸ்டெப்பில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் ஃபார் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஸோ இந்த ஃபார்முலா வந்தோம்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.21ல் வந்து இருக்குது ஓகே. பேஜ் நம்பர் 8.21ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது under surface contact stress sigma c max is equal to sigma c into square root of mt max divided by mt less than or equal to sigma bracket within bracket sigma c max. இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது. தென் அண்டர் பெண்டிங் சிக்மா B max is equal to sigma B into
எம்டி மேக்ஸ் டிவைட் பை எம்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா பி மேக்ஸ். ஸோ இப்போ வந்தோம்னா நமக்கு வந்து சிக்மா சி மேக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ அது வந்துன்னா இந்த டேபிள் 24 வந்து கொடுத்துருக்காங்க. சிக்மா சியோட மேக்ஸோட வேல்யூ வந்துன்னா டேபிள் 24 வந்து கொடுத்துருக்காங்க. தென் வித்தின் ப்ராக்கெட் சிக்மா பியோட மேக்ஸோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேபிள் 25 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் தி மெட்டீரியல் அண்ட் ஹார்ட்னஸ் வந்தோம்னா நமக்கு வந்து பேஸ்ட் அப்பான் தி மெட்டீரியல் ஹார்ட்னஸ் வந்து நமக்கு வந்து என்ன சிக்மா சியோட மேக்ஸோட வேல்யூ சிக்மா பியோட மேக்ஸோட வேல்யூ அதனால நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து எம்டி மேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ எம்டி அப்படின்றனா நாமினல் ட்விஸ்டிங் மொமெண்ட் ஆஃப் தி பினியன். ஸோ எம்டி மேக்ஸ் அப்படின்றனா இன்ஸ்டன்டேனியஸ் மேக்ஸிமம் ட்விஸ்டிங் மொமெண்ட். ஸோ எம்டி மேக்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணால் 2 into எம்டி. ஸோ 2 into எம்டி போட்டோம்னா நமக்கு வந்து எம்டி மேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிக்மா சி மேக்ஸ் அப்படின்றனா மேக்ஸிமம் சர்ஃபேஸ் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட்னா சிக்மா டி அப்படின்னா கால்குலேட்டட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து நமக்கு வந்து கால்குலேட்டட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரெஸ்ஸு. தென் என்னன்னா சிக்மா பி மேக்ஸ் அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு. தென் சிக்மா பின்றனா கால்குலேட்டட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ என்னன்னா நம்ம வந்து எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றது வந்து செக் பண்ணுறோம். இது வந்து செக் ஃபார் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். சரியா, இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது, இந்த ஃபார்முலா இருக்குது. 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்தோம்னா ஒன்று வந்து கான்டாக்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, இன்னொன்று வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. ஓகே, ஸோ இந்த 2 ஃபார்முலா வந்து நம்ம வந்து செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும் தான் நமக்கு வந்து என்னது டிசைன் வந்து சேஃப். ஸோ இது வந்து செக் ஃபார் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி டீத். ஸோ இதுக்கப்புறம் தான் டீத்தோட டைமென்ஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.22 வந்து பார்க்குறோம். ஸோ அட்டண்டனோட ஃபார்முலா இருந்தோம்னா F0 into M. எம்ன்றது மாடியூல். ஸோ பேஜ் நம்பர் 8.22 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ F0 அப்படின்றதுனா ஹைட் ஃபேக்டர். ஸோ F0 is equal to 1 ஜென்ரலாக இருந்ததுன்னா F0 is equal to 1 ஆர் F0 is equal to 0.8 ஃபார் ஸ்டப் டீத். ஓகே, ஸோ இது F0 அப்படின்றது. ஸோ அடண்டம் is equal to F0 into M. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிடண்டம் is equal to F0 plus C into M. ஸோ Cன்றதுனா கிளியரன்ஸ் ஃபேக்டர். ஸோ வந்து என்ன C is equal to 0.25 ஃபார் ஃபுல் டெப்த் டீத்து. தென் C is equal to 0.3 for stub teeth. So based upon the teeth வந்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும். ஸோ வந்தோம்னா ஸோ Cன்றதுனா கிளியரன்ஸ், பாட்டம் கிளியரன்ஸ். C is equal to 0.25, then C is equal to 0.3. ஸோ பேஸ்ட் அப்பான் தி நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டீத் வந்தோம்னா ஸ்டப் டீத்தா இல்லை வந்துட்டு ஃபுல் டெப்த் டீத்தான்ற பொறுத்து நம்ம வந்து சியோட வேல்யூ இது பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அதனால டிடண்டம் is equal to F0 plus C into M. So then total height is equal to addendum plus dedendum. So total first வந்து addendum calculate பண்ணுறோம், then dedendum calculate பண்ணுறோம். gear then வந்து என்னன்னா total height gearோட total height வந்து calculate பண்ணுறோம். then tip circle diameter is equal to pitch circle diameter plus 2 into addendum. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணினா tip circle diameter வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிசைன் டீட்டெயில்ஸ் வந்து எழுதுறோம். ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்பர் கியர். ஸோ நமக்கு வந்து டோட்டலாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 22 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. பட் 22 ஸ்டெப்ஸ்ன்றது பார்க்காம வந்தோம்னா நமக்கு வந்து ஃபார்முலாஸ் எல்லாமே வந்தோம்னா டேட்டா புக்லேயே வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஃபார்முலாஸ் எல்லாமே டேட்டா புக்கில் தான் இருக்கும். ஸோ ஃபார்முலாஸ் வந்து டேரெக்டாக எழுதிடலாம். ஸோ அதோட வேல்யூஸுமே வந்தோம்னா டேட்டா புக்கில் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து என்னென்னா ப்ரொசீஜர் வைஸ் மட்டும் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் மட்டும் வைஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஓகே, நமக்கு வந்து டோட்டலாக 22 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்பர் கியர். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த இதில் வந்து எதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு மெயில் பண்ணலாம். ஆர் வந்துட்டு இங்கே நோட்ஸோட பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்தோம்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருப்போம், அதில் போயிட்டு வந்தோம்னா பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.